Hi singers, welcome to Sing Easy with Shobika. Gamaka, கமகம் பாடுறது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக இந்த ரியாலிட்டி ஷோஸ்லலாம் சொல்லுவாங்க, இந்த இடத்துல கமகம் நல்லா வந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இந்த கமக்கானா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் நிறையா வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட நோட்டை பிளெயினாக பாடாமல் அதை அசைச்சு பாடுறது, அதில் வந்து சில வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது, ஆசிலேஷன்ஸ் கொடுக்கறது, ஷேக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வகையாக கமகாஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லா சினிமா பாடல் எடுத்தாலும் இருக்குது. நீங்கள் கர்நாடிக் மியூசிக்லேயுமே ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கமகா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு என்னென்னா, இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் போடாமல் மேக்கப்பும் போடாமல் இருக்கிறதுக்கும், நிறைய நகைகள் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக மேக்கப்போடு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து பிளெயினாக எந்த ஒரு அசைவும் இல்லாமல், எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல், எந்த ஒரு மாடுலேஷனும் இல்லாமல் பாடுறதுக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்காக தான் இந்த ஆர்னமெண்டேஷனாக இந்த கமகம்லாம் பாடுறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கமகாஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட முதல் கமகா வகுப்புன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் நான் போடுவேன். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வர வோக்கல் எக்ஸசைஸ்லாம் பாடும்போது கஷ்டமான கமகம் பாடுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பாடுறேன். இதழில் கதை எழுதும் நேரமீது இன்பங்கள் அழிக்குது இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ஆலாம் பாடுறோம் இல்லையா? நிறைய பாடல்கள் இப்படி வரும், கரெக்டுங்களா? இதெல்லாம் எனக்கு என்ன ட்ரை பண்ணாலும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷனை உங்கள் சிங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச சரிகமா பதனிசா தான் நம்ம பாட போகிறோம். பேசிக்கான நோட்ஸ் தான் பாட போகிறோம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தான்புரா ட்ராய்ட் இல்லை துவனி தான்புரா, நீங்கள் தம்புரா ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் போயிட்டு ஸ்ருதி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ருதியில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லிடுறேன். மெட்ரோனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த சேனலில் டைம் சிக்னேச்சர் வீடியோஸ்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஃபோனில் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு மெட்ரோனம்னு சர்ச் பண்ணாலே மெட்ரோனம் ஆப்ஸ் நிறையா வரும். அதில் ஒரு க்ரீன் கலரில் லோகோ இருக்க மாதிரி மெட்ரோனம் ஒரு ஆப் தான் வந்து நான் இப்போது இந்த வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய ஆப்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெட்ரோனம் ஆப்பில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்போ செட் பண்ணி ஒரு பீட் மாதிரி வருங்க. மெட்ரோனம்ங்கிறது ஒன்றும் இல்லை, டக் 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 டக்குன்னு பீட் வரும். அதுக்கு பேர் தான் மெட்ரோனம். ஓகேங்களா? அது கூட நீங்கள் சேர்ந்து பாடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைமிங் இருக்கும், ஒரு ப்ராப்பரான டைமிங் இல்லாமல் பாடுறதுக்கும் அந்த பீட்டோட டைமிங்கோட பாடுற ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கமகா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆப் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ ஸ்ருதி ஏல செட் பண்ணிட்டேன். இப்போ நான் சா பாடுறேன். இந்த ஸ்ருதியோட சேர்ந்து வாய்ஸை சா. ஓகே, இப்படி தான் நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணணும். பா சா பா சா. இப்போ என்ன பண்றோம்னு நான் சொல்லிடுறேன். சா அந்த மாதிரி சா மட்டும் ஒரு 8 தடவை பாடுறோம். ஃபர்ஸ்ட் சான்னு சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்னு சொல்லும் போது நல்லா அந்த அழுத்தம் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்க வாய்ஸ்ல ஒரு ஜர்க் கொடுத்து நல்லா ஒரு கண்ட்ரோலோட பாடுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து அந்த மாதிரி ஒரு கிரிப் இல்லாமல் வரலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எனர்ஜி கொடுத்தீங்கன்னா உங்களால் பாட முடியும். ஸோ இனிஷியலாக அப்படி நீங்கள் பாடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் போது உங்களுக்கு புரியும் இப்படி தான் வந்து எண்ட் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்போ வந்து சா அந்த அப்படிங்கும் போது அந்த அழுத்தம் கொடுக்கணும். நான் பாடுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி இமிட்டேட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ மெட்ரோனம் ஆப்பில் என்ன பண்ணுறேன், 150 BPM செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஆப்பில் போனாலே நிறையா அந்த 60ல் ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 150 கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே அமுத்துனீங்கன்னா ஒரு பீட் சவுண்ட் ப்ளே ஆகும். நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்குதுன்னு நினைக்கிறேன். சா
டக் 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 கேக்குதுங்களா? இப்போ இது கூட சேர்ந்து தான் நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணி இந்த பேட்டர்ன் பாட போறோம். ரெடி? சா. ரிப்பீட். நான் ஒரு தடவை பாடுறேன், ரெண்டாவது தடவை நான் பாடும்போது நீங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே? இனிஷியலா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க. சா சா ரீ ரீ கா கா மா மா பா பா டா டா நீ நீ சா சா. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சாரி கமா பதனிசா அதை தான் பாடணும். சாவை ஒரு 8 கவுண்ட்டுக்கு இழுத்தேன், அந்த மாதிரி எல்லா நோட்டையும் 8 கவுண்ட்ஸ்க்கு இழுத்தேன். ஓகேங்களா? இப்போ இதே வந்து டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போறோம். சரிகமா பதனிசா முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ சாணிதப்பா மகரிசா பாட போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மேல் ஸ்தாய் சால இருந்து ஆரம்பிக்கலாம். சா சா நீ நீ நா நா பா பா மா மா கா கா ரீ ரீ சா சா. ஓகே? ஸோ இது எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ச ச அந்த மாதிரி ச அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால ஆ சா அந்த ஆ ஒவ்வொரு ஆ நீங்கள் கொடுக்கும் போதும் நல்ல ப்ரெஷர் கொடுங்க. இப்போ நான் இவ்வளோ மியூசிக் சவுண்டில் உங்களுக்கு நான் பாடினது அந்தளவுக்கு கிளியராக கேட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணும்போது சா அந்த ஒவ்வொரு ஆக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தாதான் ஃபைனலாக நம்ம ஸ்பீடாக பாடும்போது அது ஒர்க் ஆகும். ஓகே? இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட். இப்போ இதையே வந்து செகண்ட் ஸ்பீடில் பாட போகிறோம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம் பாடணும். எப்படின்னா சா அப்படின்னு ஒரு தட்டு வரும்போது ஒரு ஸ்வரம் பாடணும். 8ல் ஒரு ஸ்வரம் பாடணும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம் பாட போகிறோம். அதுக்கு பேர் தான் செகண்ட் ஸ்பீட். எப்படின்னா சா அந்த மாதிரி. ஓகே? அப்போ 4 கவுண்ட்லேயே நம்ம 8 ஸ்வரம் முடிஞ்சிடும். அதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாடி காட்டுறேன். ரெண்டாவது தடவை வரும்போதுலாம் நீங்கள் கூட பாடிட்டு வாங்க. ஓகே? 1 2 3 சா சா ரீ ரீ கா கா மா மா பா பா டா டா நீ நீ சா சா. இப்போ வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து சொல்றேன். சா சா நீ நீ தா தா பா பா மா மா கா கா ரீ ரீ சா சா. நான் 2 தடவை பாடுறேன் இல்லையா? ஸோ கடைசி என்னால் அந்த ஸ்வரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ நான் ஒரே டைமாக பாடி காட்டுறேன், உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சா ரீ கா மா பா டா நீ சா. ஓகே? சா நீ தா பா மா கா ரீ சா. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதனாலனா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரே மூச்சில் உங்களால் அந்த ஃபுல் செட்டை பாட முடியும். அதாவது அசெண்டிங் ஆர்டரை ஃபுல்லாக ஒரே பெத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டெம்போ அப்படியே பிபிஎம்மை வந்து 150லேருந்து இப்போ 160க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். கேளுங்க. 3 4 ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சாரி கா மா பா தா நீ சா. ஓகே, ஒரே மூச்சில் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நம்ம டிசனிங் ஆர்டர் ஒரே பிரெத்தில் ட்ரை பண்ணலாம். சா நீ தா பா மா கா ரி சா. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து இது டஃப்பாக தான் இருக்கும். நானும் ரொம்ப நேரம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த எடுக்கிறனால எனக்கு நிறைய மூச்சு வாங்குது. இல்லைனா ரெண்டும் கூட ஒரே பிரேத்தில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலி நீங்கள் அந்த ஃபாஸ்ட் பிரேத்துக்கே நீங்கள் போகாதீங்க. சம்டைம்ஸ் பிகினர் கேட்கும்போது ரொம்ப நீங்கள் பயப்படலாம், இன்னும் இவ்வளோ இதாக இருக்குமா, இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஸ்லோ ஸ்பீட் அந்த 150 கூட நீங்கள் இன்னும் 130க்கு கூட நீங்கள் குறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 130ல் பாடிட்டேன், நான் வந்து அடுத்து 140ல் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரே மூச்சில் வந்து சாலேருந்து பா வரைக்கும் பாடிட்டேன், இப்போ பாலேருந்து சா வரைக்கும் ஒரே மூச்சில் பாடுறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஒரே மூச்சில் பாடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் உங்களோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி நீங்கள் சேலஞ்ச் பண்ணிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் லங்ஸ் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற விஷயம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஃபஸ்ட்டு திங் இந்த கமக்கா வரதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பிரெத் கண்ட்ரோலுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட பிச்சிங்க்கு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரே சுவரத்தை இத்தனை தடவை இழுக்கும் போது அந்த நேர்கோட்டில் இழுக்கணும், அந்த ஸ்ருதி அப்படியே சேர்றதுக்கு பயங்கரமான ஒரு பிச்சிங் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க ஃபுல்லாக அப்படின்னா கமக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் கமக்கா ரிலவெண்ட்டாக நிறைய எக்ஸசைசஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தது பிகினர் லெவல் எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா? இதுவே ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். பட் கீப் ட்ரைங். ஒரே நாளில் வராது, நிறைய நாள் ட்ரை பண்ண உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். நான் நேற்று இப்படி பாடினேன், இன்றைக்கி என்னால் வந்து இவ்வளோ தூரம் பாட முடிஞ்சுது, இவ்வளோ மூச்சு இழுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பேஸ்ட் லெசன்ஸ், அதாவது உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வீடியோ பார்த்தே கற்றுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும். பிகாஸ் இது கிளாஸ் கிடையாது. நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன், எப்போவோ எடுத்த வீடியோ நான் எப்போனாலும் போஸ்ட் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறமா கமெண்ட்டில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் அதிலிருந்து என்னோட மிஸ்டேக்ஸையும் நான் திருத்திட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக சொல்லித்தர முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.